கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 7வது வசனம். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். சமாதானத்தின் தேவன் நம்முடைய தேவனாயிருக்கிறார். அவர் நம் வழிகளை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும்போது நம் பாதையை செவ்வை பண்ணி நேர்வழியாய் நம்மை நடத்தி செல்கிற தேவன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவரை இறுக பற்றி கொள்ளுவோம். பிரியமானவனே என்று அழைக்கும் வகையில் நம் நடை உடை பாவனையை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். அவருக்கு பிரியமானவர்களாய் வாழ இந்த நாட்களில் நமக்கு வேண்டிய கிருபையை கர்த்தர் கட்டளையிடுவாராக. நம் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற ஆண்டவர் சத்துருக்களையும் நேசித்து நம் ஜீவ பாதையில் நடக்க கிருபை செய்வார். ஜெபிப்போமா. ஜீவிக்கிறதான் நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எங்களுடைய வழிகளை ஸ்திரப்படுத்துகிற தேவன் ஐயா. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் உடைய ஜீவ பாதையில் எங்களை நடத்துகிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. சத்துருக்களையும் நேசிக்க அவர்களோடு கூட சமாதானமாய் இருக்க கிருபை செய்கிற தேவன் ஆண்டவரே, உம்முடைய சமாதானம் உலகம் தரக்கூடாத சமாதானமாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கடைசி காலத்தில் நிற்கிற நாங்கள் அநேக ஆத்துமாக்களை உம் பக்கமாய் கொண்டு வர எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கவும் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தவும் கிருபை தாரும். எங்களை சுற்றி இருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் உம்முடைய ஆசீர்வாதம் தங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கும் உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக்குங்க. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். நீரே ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமென்.